28வது பக்கத்துல நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய மத்தியஸ்த பணியை பார்த்துட்டு இருக்கிறோம். 8ஆம் அதிகாரம். இயேசு எப்படி மத்தியஸ்தனாக, அரசராக, தீர்க்கதரிசியா, ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அவர் மெய்யான தேவனா, தேவகுமாரனா அவர் இருக்கிறார். அவர் கடவுளாகவும் இருக்கிறார், மனுஷனாகவும் இருக்கிறாரு, பாவம் இல்லாதவராகவும் இருக்கிறாரு. 2 தன்மைகள் எப்போ இருக்கிறார், அதான் நம்ம கடைசியா பார்த்தோம். இன்னைக்கு அவருடைய 3வது பாயிண்ட்ல இருந்து பார்க்குறோம். 28வதுல கடைசி இந்த பேராகிராஃப்ல இருந்து காலைப்பனை வாசி. 3வது பேராகிராஃப். தெய்வீக மற்றும் மானிட தன்மையாய இவ்விரண்டு கடவுளுடைய குமாரனின் ஆள் தத்துவத்தில் இவ்விதமாக இணைக்கப்பட்டு அவர் பரிசுத்தப்படுத்தப்பட்டு அளவில்லாமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். என்ன சொல்லியிருக்குது? ஏன் மத்தியஸ்த பணியில இவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது சுவாச அறிக்கையில? எல்லா பாடங்களையும் அவர் கட்டது மட்டும் இல்லை, அது எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். நமக்காக நம்முடைய நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். வழி வேதனை எல்லாமே அனுபவிச்சாரு, ஆனா கரைபிடியாம இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலயும் அவருடைய சரீரத்தை குறித்து அவர் கஷ்டப்பட்டதையும் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு, ஏன்னா அவர் கடவுளா இருந்தனால எதுவுமே அனுபவிக்காம அவர் சிலுவை மரணம் அனுபவிச்சாரு அந்த மாதிரி இல்லாம அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றையும் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டே இருந்தார். எல்லா பொறுப்புகளையுமே இயேசு கிறிஸ்துவிட்ட ஒப்படைச்சிட்டார். அதனாலதான் அவரு இங்க இந்த எல்லா பேராகிராஃப்லயும் வரும்போது சகல செய்ததில் அனைத்துமே இயேசு கிறிஸ்து செஞ்சதை பற்றியதான் வந்துட்டு ஒரு வேலையை அவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை கொடுத்தவருக்கு உண்மையா இருக்கணும், கொடுத்தவர் என்ன வேலை சொல்லுவாரோ அதன்படி செய்யணுன்ற ஒரு மத்தியஸ்த பணி. அவர் உத்தரவு இல்லாமல் எதுவுமே இவர் செய்ய மாட்டார். அவர் செய்ய முடியாதுன்னு வேற இருக்கு, அவருடைய இது இல்லாமல் செய்ய முடியாது, இல்லைன்னா அவருடைய பணியை இழந்துட வேண்டியது. அதாவது ஒரு ஆதாம் தப்பு செஞ்சுட்டு ஏன் இன்னொரு ஆதாம உருவாக்குன்றதுக்கு பதில் தான். பாவம் மனுஷன் பண்ணா இன்னொரு பாவம் இல்லாத ஆதாம உருவாக்கி கடவுள் இன்னொரு ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்கலாம். அல்லது பாவத்துல ஆதாமுடைய சந்ததியை பிறக்காம ஆதாமுடைய பிறக்கக்கூடிய சந்ததியை பரிசுத்தமா பிறக்க வச்சு ஆதாமினுடைய பாவத்துக்கு ஈடு கட்டி இருந்திருக்கலாம். அதுவும் இல்லாம தேவதூதர்கள் பல பேர் இருக்கிறாங்க, அதுல யாரையாச்சும் ஒருத்தரை மானிடனை அனுப்பி மத்தியஸ்த பணியை செய்ய வச்சிருக்கலாம். இப்படி மத்தியஸ்த பணிக்கு பல வழிகள், பல திட்டங்கள் எல்லாம் மனுஷீகமா நம்ம நியாயமா முன் வச்சாலும் அந்த பணியை எப்படி இருக்கணும், யார் செய்ய முடியுன்றத யார் நியமிக்க முடியும்? பிதா எதுக்கு மத்தியஸ்த பணியை நியமிக்க முடியும்? அவரையும் அதை செய்யணும். ஆதாம் பாவம் பண்ணிட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் இதுக்கு பிராயச்சித்தத்தை நான் உங்களுக்கு ஒரு இந்த வழியின் மூலமா செய்ய அவையும் ஒரு திட்டத்தை கொண்டு போய் முன் வைக்கல, நான் பண்ணிட்டேன், என் மேல தப்பு இருக்குது, நான் கடன் பட்டுட்டேன், என் கடனை நான் இந்த வகையில செலுத்துறேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருக்கலாம். அவனுக்கு அந்த ஞானமும் புத்தி இருந்துச்சு. அப்ப அதை ஏன் சொல்லல? இப்படி அவன் சொல்லியிருந்தா கடவுள் அதை ஏற்றுப்பாரா? ஏன் சொல்லியே கேட்கல. கிறிஸ்துவ தவிர எந்த வேற வழியுமே இல்லைன்னு யாரு தீர்மானிக்கணும்னு நான் கேட்கிறேன். அது ஏன் யாரு தீர்மானிச்சுக்கிறா? பிதாவானவர் தான் தீர்மானிக்க. ஏன்னா அவர் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பாவம் ஆதாம் செஞ்சுட்டான், ஆதாமுக்கு நிவர்த்தி, ஆதாமுக்கு பாதுகாப்பையும் அவன் முடிவு பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது.
அதை வந்து அவர் தான் தீர்மானிக்கும். அதனால பாவத்தால் அவர் கோவப்படுறாரு, பாவத்தால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார், பாவத்தால் அவருடைய படைப்பு காயப்படுதுன்னா அவருடைய கோபத்தை ஆற்றுவதற்கும் ஆதாமுக்கு ஈடு இணையை கட்டுவதற்கும் அவர் எதிர்பார்க்கிறத செய்யணும். நீங்க ஒரு பேங்க்ல கடை வாங்கிட்டீங்க, கடனை திருப்ப முடியலை, கடனை கட்ட முடியலை, செலுத்த முடியலை, இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இப்போ கடைங்காக நீங்கள் இப்போ அந்த கடனை எப்படி அடைக்கணும் அப்படின்றத நீங்கள் தீர்மானிக்கிறதா, ஜட்ஜு தீர்மானிக்கிறதா? நீங்கள் எப்படி தீர்மானிப்பீங்க? நீங்கள் ஒரு குற்றவாளி கூண்டில் இருக்கிறீங்க, உங்களால் கடனை கட்ட முடியலை, உங்களால் பாதிக்கப்பட்டவர் இந்த பக்கம் இருக்கிறாரு, நியாயஸ்தானத்தில் போய் நிற்கிறீங்க. இப்போ நான் ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் உட்காந்துருக்கிறேன், நீங்கள் குற்றவாளி கூண்டில் இருக்கிறீங்க. இப்போ யார் அதுக்கு தீர்வு கொடுக்குறது? உங்களுடைய நிலை என்னன்றதை தீர்மானிச்சனால நீங்கள் குற்றவாளி கூண்டில் நீங்கள் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கீங்க. உங்கள் பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியாதனால நீங்கள் ஏன்ட்ட வந்திருக்கீங்க தீர்க்க சொல்லி. இப்போ நான் நியாயாதிபதி ஸ்தானத்தில் நான் உட்காந்து, சரிப்பா நீ கடன் கட்டிட்டப்பா, நீயே சொல்லுப்பா இந்த கடனை எப்படி அடைக்க போற, நீயே சொல்லுப்பா அப்படின்னா நான் எதுக்கு இங்கே நியாயஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது? அவங்க பாதிக்கப்பட்டது நீங்க, கடன் கொடுத்தவர், நீங்க 2 பேருமே பிரச்சனை தீர்த்துக்கலாமே. அப்ப நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்க பிரச்சனை வந்து நீதி சமூகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உங்களால உங்க பிரச்சனையை தீர்க்க முடியலைன்னு சொன்னா, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிகாரம் நீதிபதிக்கு இருக்கு. அதே போல ஆதாமினுடைய பாவத்துக்கான நீதியை பாதிக்கப்பட்ட தேவன், காயப்பட்ட தேவன் தான் ஈடு செய்ய முடியும். இப்ப ஆதாம் பரிகாரத்தை தேட முடியாது, அவர் தான் அந்த பரிகாரத்தை தேட. அதனால அவர் சொல்றாரு, ஓம் பாவத்தை மன்னிக்கிறதற்கு நான் மத்தியஸ்தரை அனுப்புறேன். அப்ப அந்த மத்தியஸ்தன் எப்படி இருக்கணும்? நீ இப்ப 10,000 கடன் பட்டுட்ட, நீ ரிட்டர்ன் கொடுக்கும் பொழுது 12,000 கொடுக்கணுமா 20,000 கொடுக்கணுமா நான் தான் முடிவு பண்ணணும். நான் 30,000 கொடுக்குறேங்க அப்படின்னு நீ சொல்லலாம், ஆனா நான் அங்கீகரிக்கணுமே. இன்னைக்குதான் உலக மதத்துக்கு கிறிஸ்தவத்துக்குமான பிரச்சனை. மனுஷன் தப்பு பண்ணிட்டு அந்த தப்புக்கான தீர்வை அவனா முயற்சி பண்ணி சரிப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பலாருன்னு அரைஞ்சிட்டு அவருக்கு 10,000 கொடுத்து சமரசம் பண்ற மாதிரி மனுஷன் இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா பக்தியும் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்ச மாதிரி. நான் பண்ணிட்டேன், இந்தாங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன், இந்தாங்க சரிப்படுத்துங்கன்னு போய் அவன் ஏதோ செய்ய முற்படுகிறான். ஆனால் ஆதாமுக்கு கடவுள் அந்த வாய்ப்பை கொடுக்கல. நீ குற்றவாளி கூண்டில் நிற்கிற, உன்னை எப்படி ரிலீஸ் பண்ணணும், உன்னை எப்படி பாதுகாக்கணுன்றதை நான் முடிவு பண்ணுறேன். அதில் இப்போ அவர் பரிசுத்தாவினால நிரப்பப்படுறாரு, அறிவு ஞான பொக்கிஷம் அவருக்கு தேவைப்படுது, கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது, பரிசுத்தம் உள்ளவரா, பாவத்தால கரைபடாதவரா, கிருபையின் சத்தியத்தால் நிறைந்தவரா, பிதாவுக்கு ஏற்றவரா, அவர் அழைக்கப்படாதவரா, பிதாவினுடைய கட்டளையை செயல்படுத்துகிறவரா, முழு அதிகாரத்தையும் பிதாவினிடத்தில், இதெல்லாம் குவாலிஃபிகேஷன். இந்த ஒரு தகுதியில ஒண்ணு கூட இயேசு மிஸ் பண்ணக்கூடாது. சட்டம் இயற்றப்படுகிறது, குற்றவாளி செஞ்சுட்டானா இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லி நீதிபதி தான் முடிவு பண்ணுவார். ஆதாமுக்கான மத்தியஸ்த பணிய பிதாவாகிய தேவன் முடிவு பண்றார், இயேசு முடிவு பண்ணல. அதை ஆதாம் பாவம் பண்ணிட்டான், நான் அவனுக்கு கடனை தீர்க்கிறேன்னு இயேசு முன் வரல. கடவுள் திட்டம் பண்ணி திரித்துவத்துல கடவுள் என்ன செய்யறாரு, இந்த ஆதாமினுடைய பாவத்துக்கு இப்படிப்பட்ட மத்தியஸ்தர் தேவை. என் கோபத்தை போக்கணும்னு சொன்னா, ஆதாம் செஞ்ச இந்த கோபம் போறதுன்னு சொன்னா, ஆதாம் எவ்வளோ என்னை காயப்படுத்தினானோ அந்த கோபத்தை போக்குவதற்கு சரியான நீதியுள்ள மத்தியஸ்தர் தேவை. அதனாலதான் கடவுளுடைய கோபத்தை தீர்க்கிறதுக்கு கடவுளை தவிர யாரும் முடியாது. கடவுளுடைய பாதிப்பை எடுத்து போடுறதுக்கு கடவுளை தவிர தேவதூதனோ, இன்னொரு ஆதாமோ, இன்னொரு வல்லமை பெற்ற மனிதனோ, ஆதாமுடைய சந்ததியோ முடியாது. அதான் அவர் தீர்மானம், என் கோபம் அப்படிதான் தீர்க்கப்படணும், இதுக்கு இதான் தகுதி. இந்த தகுதிக்கு உட்பட்டு இயேசு பிறக்கணும், இயேசு வாழணும், இயேசு ஊழியம் பண்ணணும், இயேசு கீழ்ப்படியணும், இயேசு கன்னி வயிற்றுல பிறக்கணும், இயேசு பைபிளை படித்து கற்றுக்கணும், இயேசு ஜெபிக்கணும், இயேசு ஆவியில் பல, இது எல்லாத்தையும் அவர் செய்யணும். இந்த குவாலிஃபிகேஷனில் ஒன்றை கூட இயேசு தவறிட்டு அவர் சிலுவையில் போய் மறித்து, அந்த சிலுவை மரணம் வீணானது. சிலுவை மரணத்தை இயேசுடைய முழு வாழ்க்கையில் பார்க்கணும்.
வெறும் அவருடைய மாம்ச பிறப்பு மாத்திரம் இல்லை, உலக தோற்றத்திற்கு முன்பாக பிதாவினுடைய திட்டத்தின் தகுதிகளை அவர் கொண்டு இந்த உலகத்துல, அதனாலதான் இந்த மத்தியஸ்த பணியை கிட்டத்தட்ட அவங்க எத்தனை 10 பாயிண்ட்ல சொல்றாங்க. நீட்சியா ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, வேதத்துல நம்ம சரியா கவனமா இயேசு ஒருத்தர் மட்டும்தான் பரலோகம் போறதற்கு, கடவுள் அணுகிறதற்கு ஒரே வழி தெரியணும்னு சொன்னா, இந்த பணி என்னன்னு தெரியணும், இந்த குவாலிஃபிகேஷன், இந்த சட்டம் என்னன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப தெளிவா, அவர் கிருபையினால் நிறையப்படணும், சத்தியத்தினால் நிறையப்படணும், பிதாவுக்கு பிரியமான எல்லா காரியத்தையும் அவர் செய்யணும். ஆதாம் எவ்வளவு தூரம் கோபப்படுத்தினானோ அதுக்கு ஆப்போசிட்டா இயேசு எல்லா வகையிலும் பிதாவுடைய கட்டளைகள் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். இதெல்லாம் அதான் நம்ம 3வது பாயிண்ட்ல பார்க்குறோம். 4வது பாயிண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பாதிக்கப்பட்ட ஜட்ஜு சட்டம் போறார், இதுதான் அவனை காப்பாத்துறதுக்கு வழிமுறை. இப்ப அதுக்கு அது இயேசு வற்புறுத்தி கொண்டு வரப்படலை. தேவகுமாரனாகி உங்களை தவிர வேற யாரும் வழியில, நீங்க தான் செஞ்சு ஆகணும்னு சொல்லி இயேசு கையை பிடிச்சி பிதா கூட்டிட்டு வரல. இயேசு இந்த தகுதியுள்ளவர்கள் தான் இந்த பிராயச்சித்தத்தையும் இந்த மீட்பையும் செயல்பட முடியும் டிக்ளேர் பண்றாரு. இந்த அறிவிப்புக்கு இப்ப அவர் கடன் பட்டாருங்க, இவர் 10,000 ரூபாய் கடன் பட்டார், இவர் 30,000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும், அது போக இவருடைய வீட்டை எழுதி கொடுக்கணும். இப்ப இது யார் செய்ய ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, 30,000 யார் கொடுக்க முடியுமோ அவங்க தான் வர முடியும், எல்லாராலையும் அந்த கடனை தீர்க்க முடியாது. அப்ப இந்த மத்தியஸ்த தகுதிக்கு இதா எதிர்பார்த்த இந்த தகுதியை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இயேசு மனமு பொறுப்பேற்றார். அதான் முதல் வார்த்தை சொல்லுது. இயேசு மத்தியஸ்த ஊழியத்தை மிகவும் விருப்பத்தோடு பொறுப்பேற்றார். ஆதாம் போய் அழுது கெஞ்சல இயேசுட்ட, உங்களை தவிர எனக்கு வேற வழியே இல்லைங்க. பிதாவும் வற்புறுத்தி உங்களை தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லலை. இயேசு அந்த பாடுகளுக்கும் அந்த அவமானத்துக்கும் அந்த பிதாவினுடைய பிதா நியமிச்ச இந்த மத்தியஸ்த பணியை இயேசு நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்காது இல்லையா? இயேசு செய்ய முடியாதுன்னு சொல்வதற்கு உரிமை இருக்காது இல்லையா? ஆதாமுக்காக நான் இவ்வளத்தையும் செய்ய முடியாதுன்னு அவர் சொல்லக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றிருக்காரா இல்லையா? தாராளமா பெற்றிருக்கார். இயேசு அந்த மத்தியஸ்த பணியை செஞ்சே ஆகணும், நிர்பந்தம் கிடையாது. யார் அவர் உந்தி தள்ளலை, யார் அவர் உந்தி தள்ளவும் முடியாது. பிதாவாகிய தேவனா இருந்தாலும் மத்தியஸ்த பணிக்கு இயேசு வலுக்கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அவரும் தேவத்துவத்தினுடைய பரிபூர்ணத்தை கொண்டு இருக்கிறார். அவர் வாலண்டியரா சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பிதாவினுடைய ஒப்புதலுக்கு ஆதாமினுடைய சந்ததியாக உங்களை ஏன் மேலே கொண்டிருந்த அன்பின் நிமித்தமாக தன்னை அதற்கு முழுமையாக ஒப்புக்கொள்ளும். ஒரு இடத்துல ஜெபம் பண்றாருல, பிதாவே இது என்னை விட்டு நீங்க போடுமானால் நீங்க ஜெபம் பண்றாரு. ஆமா, அது ஏன் அவர் கேட்கிறாரு? அவர்கிட்ட அதை ஆயிலும் சித்தம் சொல்லி சொல்றாரு. அது பயத்துல கேட்கிறாரு. அந்த ஜெபத்தை ஏன் செய்யறது? தாங்க முடியாத வேதனையில கேட்கிறாரு, அவரால் தாங்க முடியல, அதனால கேட்கிறாரு. அதான் இங்க சொல்லிருக்காருல, விருப்பத்தோடு பொறுப்பேற்றார் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஜெபத்தை ஏன் செய்யறாரு? விருப்பத்தோடு ஆதாமுக்காக தன்னுடைய மரணத்துக்கு சாபத்துக்கு விருப்பத்தோடு ஒப்பு கொடுத்தார். கெத்செமனேல கடவுளுடைய கோபம் மேல சுமத்தப்படுது, ஆனா ஓடலையே. அங்கதான பாடுகள் அனுபவிச்சிருக்கிறார். அவருக்கு தாங்க முடியல தான், அவருக்கு இந்த பாத்திரம் என் மேல சுமத்த கூடாதுன்னு தான் நினைக்கிறாரு. ஆனா சுமந்தாரே, மாம்சத்துல அவரால் தாங்க முடியல. அவர் சரீர பிரகாரமா 100% மனிதனா தேவ கோபத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அது உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய அவமானம். என்ன அவமானம்? நீங்க பட வேண்டிய நிந்தைகளை அவமானத்தையும் ஒரு மனிதனா அவர் சுமக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அங்கலாய் இதுதான் நீங்க இன்னொன்று ஆரம்பமா என்னத்த நீங்க பார்க்கணும். இயேசு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படின்னு சொல்றாருல, இது அவருடைய பலவீனமா? இது அவருடைய தோல்வியா? அது பலவீனமும் இல்லை, தோல்வியும் இல்லை, பாவத்தினுடைய அகோரத்தை சொல்லு. கடவுளுடைய குமாரனா பாவம் இல்லாத பரிசுத்த கடவுளா இருந்தாலும் பாவத்தின் மீதான வல்லமையும் தேவ கோபத்தையும் ஒரு நொடி கூட சுமப்பதற்கான பலன் எந்த மனிதனுக்கு இல்லைன்றதை அது காட்டுது.
அவர் மனிதனா அந்த இடத்துல மண்டியிடுறாரு, மனிதனா கதறாரு, மனிதனா தன்னுடைய ஆத்துமாவினுடைய இரக்கத்தினுடைய பெருந்துளிகளை சிந்துறார். அதே சமயத்துல அவர் தேவனா அதை எதிர்கொண்டு மேற்கொண்டு இதை தவிர வேற எந்த வழியும் இல்லைன்னா உமது சித்தத்தின்படி செய்யும் என்கிற வார்த்தையை அவர் சொல்றார். மனமுவந்து அர்ப்பணிக்கிறாரு. அதே சமயத்துல நீங்களும் நானும் பாவத்தை லைட்டா எடுத்துடக்கூடாது. ஆமாங்க, அவர் மனமுவந்து செஞ்சாருங்க, அவர்கிட்ட எல்லாம் இருந்துச்சுங்க, அதனால அவர் ஈஸியா மீட்பு வரல, அதனாலதான் அவர் கதறார். அவர் வியாகுலப்பட்டார், துக்கப்பட்டார். என்ன சொல்லுது? உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு ரொம்ப சுலபமா வரல. இந்த மத்தியஸ்த பணி ஈஸி கிடையாது. இந்த பாவத்தை சுமக்கிறது அவ்வளவு பெருசு கிடையாதுன்னு சொல்லுது. கடவுளுடைய கோபத்தை சுமக்கிறதுக்கு இயேசுவால கூட முடியல. அதான் சொல்றேன், இயேசுவால கூட கடவுளுடைய கோபத்துக்கு முன்னாடி நிக்க முடியலன்னு சொல்லுது. அப்ப நீங்கள் நானும் போய் எப்படி நிக்கிறது? பாவமுள்ள ஒரு மனசு எப்படி நிக்கிறது? அதான் சொல்லுது. விருப்பத்தோட தான் பொறுப்பேற்கிறார். அந்த விருப்பம் எங்கேயுமே மாறல. அதை பூரணமா அவர் நிறைவேற்றி முடிகிறார். அதனால வரக்கூடிய அவமானம், தண்டனை, சாபம் எல்லாத்தையும் அவர் சுமந்தார். இப்ப பாருங்க, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி கெத்செமனேயுடைய பாடுகளை அனுபவிக்கல. அவருக்கு அனுபவமா தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அவருடைய அறிவுல தன்னுடைய மரணம் எப்படி அவமானப்படும் அசிசல்ட்ட சொல்றாரு. நான் காரி துப்பப்படுவேன், நான் சிலுவையில் அடிக்கப்படுவேன், புறஜாதிகள் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவேன், இதெல்லாம் தெரியுது. ஆனா அனுபவிக்கல. நீங்க ஒரு தண்டனையை குறித்து கற்பனை பண்றதுக்கும் அதை அனுபவிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஏசு அதை நடைமுறையில் அனுபவிக்கும் பொழுது வரக்கூடிய பாடுகளை வழிகளையும் தான் கெத்செமனே நமக்கு சொல்லுது. அதான் சொல்லுது, சரீரத்துல எல்லா துன்பத்தையும் சுமந்து கொண்டாரு. அதாவது அவர் எந்த இடத்துல கூட தனது மத்தியஸ்த பண்ணி நிறுத்தலாம். கெத்செமனேல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம், சிலுவையில என்னால முடியாதுன்ட்டு போயிருந்திருக்கலாம், சிலுவையில மறிக்கிறப்ப கூட நான் இந்த மக்களுக்காக மீட்பை செய்ய முடியாதுன்னு போயிருந்திருக்கலாம். ஒரு இடத்துல கூட இயேசு கடைசியில ஆவியை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் அவருடைய முழுமையான விருப்பம் அந்த மீட்பை நிறைவேற்றுவதில் இருந்துச்சு. இயேசு இருந்த இடத்துல வேற யார் இருந்தாலும் செஞ்சிருக்க முடியாது. 1000 தேவதூதர்கள் இருந்தாலும் அதை செஞ்சிருக்க முடியாது. எவ்வளோ பெரிய வல்லமை மிக்க பரிசுத்தவானோ அதை செஞ்சிருக்க முடியாது. யாரும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல நடைபெற்ற கொடூரமான மரணம் சிலுவைக்கு இணையானது இல்லை. இயேசுவை போல நிறைய பேர் சிலுவையில் செத்துருக்கிறாங்க. சொல்ல போனா சிலுவையில பட்ட வேதனையை விட கொடூரமான வேதனை அநேகர் பட்டிருக்கிறாங்க. வருஷக்கணக்கா ஜெயில இருந்து வருஷக்கணக்கா சித்திரவதை அனுபவிச்சிருக்கிறாங்க. நீண்ட காலமா ரத்தம் சிந்தி உடம்பு சின்னாபின்னமான வழிகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்ப இதை விட சிலுவை எப்படி பெருசு? ஒரே ஒரு வித்தியாசம் தான், இங்க ஒரு பாவமுள்ள மனுஷன் தண்டிக்கப்படுறான், அங்க கடவுள் தண்டிக்கப்படுறார், அவ்வளவுதான். இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் நித்திய நரகத்துல படக்கூடிய வேதனைய அந்த வேதனையை விட அதிகமா 3 மணி நேரம் அந்த 6 மணி நேரம் சிலுவை பாடுகளை இயேசுப்பட்டிருக்கிறார். கோடிக்கணக்கான வருஷத்துல ஒரு பாவமுள்ள மக்கள் நரகத்துல படக்கூடிய வேதனையை விட சிலுவையின் வேதனை பல மடங்கு பெருசு. கடவுள் ஆதாம்ல கோபமா இருக்கார். ஆதாம் பாவம் பண்ணிட்டான். ஆதாம ரட்சிக்காம ஆதாமுக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாரையும் நரகத்துல கொன்னு தீத்தாலும், பாவத்துக்கான தண்டனை செலுத்தினாலும் அவர் சமாதானத்தை அடைய முடியாது. உங்களை நரகத்துல போட்டு உங்களை அழிச்சாலும் உங்க பாவத்துக்கான பிராயச்சித்தம் கடவுளுக்கு கிடைக்காது. கடவுள் திருப்தி அடைகிறதில்லை. ஒரு பாவிய நரகத்துல அனுப்பி கடவுள் தனது பாவத்துக்கான பரிகாரத்தை செலுத்துறது. அதனாலதான் கடவுள் என்ன செஞ்சாரு, எவ்வளோ பேர் நரகத்துல வருஷக்கணக்கா அனுபவிச்சாலும் என் கோபம் போகாது. என் கோபத்தை போக்குறதுக்கு என்னைய போல நோத்தர் இருக்கணும். அவரை போல தேவத்துவத்துல குமாரனை கொடுத்து கடவுளை கொன்னு கடவுள் தான் கோபத்தை திருக்கிறார். அதனாலதான் சிலுவையுடைய பாடும் சிலுவையில இயேசுப்பட்ட வேதனையும் எங்கேயும் எதோடையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. சிலுவையின் அடிப்படையில் இந்த நம்ம ஒரு வேதனை படுறோம், வேதனைப்படையில இந்த வேதனையோட வாழ்றது செத்துட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்றோம்.
அப்படி சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட கேட்கிறார், சிலுவையின் பாடு கஷ்டம், அது இறந்துட்டா பிரச்சனை இல்லை, ஆனா ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி நான் கேட்கிறேன். ஆமா, அது என்ன சொல்லுது? சிலுவை பாடு சரீர வேதனை இல்லைன்னு சொல்லுது. ஏசு ஏன் என்னை கைவிட்டேன்னு எதுக்கு சொன்னாரு? உயிர் போறதுக்காண்டி சொல்லலை, நிர்வாணமா தொங்கிடுறதுக்காண்டி சொல்லலை, கைகளையும் காணிகளையும் ஆணிகள் கடாவப்பட்டனால கைவிட்டீர்னு சொல்லலை. அங்க ஆத்மா பிரியுது. குமாரனாகிய கடவுள் பிதாவாகிய கடவுளை விட்டு பிரிக்கப்படுறார். இருக்கிறதுலே கொடிய வேதனை அதுதான். கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு மனுஷன் பிரிக்கிறது ஆபத்தானது. கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு படைப்பு பிரிகிறது அழிவுக்கு எதுவானது. அதுதான் கொடிய வேதனை. ஆனா அந்த கொடிய வேதனைய பிதாவே குமாரனை கைவிடுறாருன்னு சொன்னா, குமாரன் பிதாவின் இடத்துல இருந்து பிரிக்கப்படுகிறார். அந்த வேதனை தான் ஏன் என்னை கைவிட்டுன்னு கேட்கிறார். அவருக்கு சிலுவை போறது பிரச்சனை கிடையாது. அவர் அடி வாங்குறது, அவமானப்படுறது, ரத்தம் சிந்துறது, உயிர் போறதெல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவருக்கு இருந்த ஒரே ஒரு வழி, இதான் தன்னை விட்டு போறதான் அவருக்கு வழி. கெத்சமனேலையுமே அவர் பிதாவை விட்டு பிரிஞ்சனாலதான் கதறி அழுகிறார். என் கூட ஜெபிக்க வாங்கன்னு பேதுருவை பார்த்து ஏன் கூப்பிடுறாருன்னா, பிதா தன் இடத்துல இல்லை, பிதாவை உணர முடியல, பிதாவுடைய ஐக்கியத்தையும் அன்பையும் உணர முடியல. அதுதான் இயேசுவுக்கு பிரச்சனை. இப்போ நரகன்றது ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன புரியணும்னா, கடவுளை விட்டு பிரியறது தான். கடவுளை விட்டு பிரியிற மாதிரி மோசமான வேதனை வேற எது இல்லை. நரகத்துல உங்க உடம்பு எரிஞ்சாலும், தீ பந்தத்துல நீங்க அழுகி போனாலும் அதை விட கொடிய வேதனை அந்த இடத்துல உங்களுக்கு கடவுள் இல்லாதான் வேதனை. சாத்ராக் மேஷாக் அக்கினி சூளையில போடப்பட்டாங்க. அக்னி சூளையில போடப்படும் பொழுது அவங்களுக்கான வேதனை என்னன்னா, அக்னி சூளையில போறது பிரச்சனை இல்லை, கடவுளை விட்டு இல்லாம இருக்கிறதான் பிரச்சனை. அதனால அந்த வேதனையில கடவுளுடைய பிரசன்னமும் கடவுளும் அவங்களோட இணைஞ்சிருந்தாங்க. இப்ப இயேசு இந்த மத்தியஸ்த பணிய அவர் சொன்னபடி இந்த தேவதூதர்களின் நியாயம் தீர்க்க அவர் வருவார். ஆமா, தேவதூதர்கள் பூமியில இருக்காங்க, தேவதூதர்கள் நியாயம் தீர்க்க வருவார். ஆமா, இல்ல பூமியில இருக்காங்களா, எங்க வருவார்? பூமிக்கு வருவார் தானே போட்டு. தேவதூதர்கள் யார சொல்லுது? தேவதூதர்களின் யார சொல்லுது? அது விழுந்து போன தேவதூதர்களை சொல்லுது, பிசாசினுடைய கூட்டத்தை சொல்லுது. தேவதூதர்கள் பரலோகத்துல ஒரு கூட்டம் இருக்குது, நரகத்திலையும் ஒரு கூட்டம் இருக்குது, இந்த உலகத்திலையும் ஒரு கூட்டம் இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில கடவுளுக்கு பயந்து சேவை செய்யக்கூடிய தூதர்களும் இருக்கிறாங்க. கடவுளுக்கு எதிராக பிசாசும் பிசாசினுடைய கூட்டமும் இந்த உலகத்துல கடவுளுடைய ராஜ்யத்தை அளிக்கிறாங்க, நரகத்துல கடவுளுடைய கோபத்தை அனுபவிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் அவர் நியாயம் தீர்க்க வர்றார். ஆதாம் பாவம் பண்றதுக்கு முன்னாடி தூதர்கள் தான் முதல் பாவம் பண்ணாங்க. ஆதாம் இடத்துல இருந்து உருவாகல, ஆதாம் விழுந்து போன பிசாசினத்துல இருந்து வருது. விழுந்து போன தேவதூதர்களுடைய ஒரு கூட்டம் தான் ஆதாம பாவம் செய்ய வச்சு நரகத்துக்கு நேராக கொண்டு போனார். அதனாலதான் அவர் தூதர்களை நியாயம் தீர்க்கிறாரு, தூதர்களை பின்பற்றிய மனிதர்களை நியாயம் தீர்க்கிறார். இப்ப பிபிலிக்கல எதுக்கு ரொம்ப லாஜிக்கா யோசிங்க. எல்லா மனுஷன் நரகத்துல அனுப்பி அவருடைய கோபம் தணிக்கப்பட்டுரும் சொன்னா இயேசு அதுக்கு அனுப்பணும். அது அதை மட்டும் செய்யலையே, நான் கோபத்தை போக்குறதுக்கு இயேசு அனுப்பலையா? பாவத்தை நீக்கிறதுக்கு தானே இயேசு அனுப்புனாரு. இப்ப பாவத்தை கடவுள் நீக்கணும்? பாவத்தின் மேல அவருக்கு கோபம் இருக்குது. இயேசு வெறும் பாவிகளை ரட்சிப்புக்காக மட்டும் அனுப்புனாருன்னு சொன்னா இதுல அவருக்கான மகிமையும் அவருக்கான மேன்மையும் இதுல எங்க இருக்குது? தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக மட்டும் இயேசு வரல. இயேசு விசுவாச அறிக்கையில் என்ன சொல்லுதுன்னா, பிதாவினுடைய கட்டளையின்படி மத்தியஸ்த பணியை நிறைவேற்றதான் வந்தார். மனிதன் நிமித்தமாக இயேசு அனுப்பப்படலை, தேவன் நிமித்தமாக இயேசு அனுப்பப்படுகிறார். மனிதன் அதுல செகண்டரி பார்ட் தான், பிதா தான் அதுல பிரைமரி பார்ட். பிதாவுக்கு முன்பாக அவருடைய கோபமும் அவருடைய
மனிதன் மீதான பாவமும் நீக்கப்பட முடியாதா, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க வந்தான்னு அவர் சொல்றாரு. பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு பிதாவினுடைய சித்தப்படி செய்யதான் வந்தேன்னு சொல்றாரு. அப்ப ஏதோ இதுக்கு வந்தாரா அதுக்கு வந்தாரா? இன்னொரு இடத்துல பிசாசினுடைய கிரியைகளை அழிக்க வந்தேன்னு சொல்றாரு. எதுக்கு தான் வந்தாரு? பிரதானம் பிதாவுக்காக வந்தார். அதுல மனிதனுடைய மீட்பு அடங்கி இருக்கிறது. அபிசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு அதில் அடங்கி இருக்கிறது. அதனாலதான் எல்லா படைப்பையும் நரகத்துல போட்டாலும் கோபம் போகாது. அப்படி ஒருவேளை கோபம் போகுமே ஆனால் எல்லாரையும் நரகத்தில் அனுப்பி கோபத்தை நீக்கிட்டு சமாதானமா இருந்திருப்பார் அவர். ஏன் புகழ்ச்சியா இருக்காது? அப்படி போட்டாலும் அவர் புகழ்ச்சியா தானே இருக்க போறாரு. அவர் தமது கிருபையின் மகிழ்ச்சியின் புகழ்ச்சிக்காக எல்லா படைப்பையும் நரகத்துல போட்டாலும் மகிமையை சுதந்திரிக்கிறார். மீட்டால் மட்டும்தான் மகிமையை சுதந்திரிக்கிறான்னு அர்த்தமா என்ன? நரகத்துல அனுப்புறவன் இடத்துல அவர் மகிமை இல்லையா? நரகத்துல போட்டாலும் அவர் தான் மகிமை அடைகிறாரு, மீட்டாலும் அவர் தான் மகிமை. நீ நரகத்துக்கு போற, நீ பரலோகத்துக்கு போறதெல்லாம் விஷயம். அவர் மீட்புக்காக என்ன செய்யறாங்க. ரைட். கடைசியா 5வது பாராகிராஃப் அப்படியே ஜஸ்டின் கொடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய நியாய பிரமாணத்திற்கு நாம் பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்ததன் மூலமாகவும் நித்திய ஆவியினாலே ஒரே தரம் தன்னைத்தானே பலியாக கொடுத்ததன் மூலமும் தெய்வீக நீதியின் எல்லா கோரிக்கைகளையும் முழுவதுமாக திருப்தி செய்தார். வேலையை பூரணமா செஞ்சு முடிச்சார். எல்லோருக்கும் பரலோகத்துல ஒரு இடத்தை முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு அவர் ஒரு கிரையம் செலுத்தி வாங்கி கொடுத்தார். அதாவது அந்த மத்தியஸ்த படையில் அது இன்னொன்று என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவர் வெறுமனே பிதாவினுடைய திட்டத்தை விருப்பத்தை நிறைவேற்ற மாத்திரம் வரல, அவர் அந்த ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிச்சு தன்னுடைய அர்ப்பணிப்பின் செயல்களை காட்ட மட்டும் வரல. அது 3வது 5வது பாயிண்ட்ல முக்கியமான விஷயத்தை என்ன சொல்லலாம், அவர் நியாய பிரமாணத்தை பரிபூர்ணமாக கீழ்ப்படிந்ததின் மூலமாகவும் சொல்லுது. கடவுள் ஏற்படுத்திய பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா சட்டங்களையும் ஒன்று விடாம அவர் கீழ்ப்படியும். அதுல ஒன்று அவர் மீறினாலும் பாவிகளுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. யூத நியாயப்பிரமாண சட்டத்துல 635 சட்டம் இருக்கு. இந்த 635 சட்டத்தை படித்து நினைவுல வைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா அந்த 635 சட்டத்திலையும் எந்த இடத்துலையும் மீறாம பூரணமாக கை கொள்ளணும். இதை மனுஷன் செய்ய முடியாது, இந்த தூதர்கள் செய்ய முடியாது, அவர் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த மத்தியஸ்த பணியவே பார்த்தீங்கன்னா, முதல்ல இயேசு எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்னு சொல்லுது. 2வது பிதா எப்படி எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லுது. 3வது அது அவருக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாருன்னு சொல்லுது. இங்க எந்த இடத்துலையும் மனுஷனை பத்தியே பேசல, மனுஷனுடைய பாவத்தை குறிச்சோ ரட்சிப்பை குறிச்சோ எதையுமே பேசல. மத்தியஸ்த பணின்னு சொன்னாவே அது முழுமையாக அவருடைய தனிப்பட்ட தன்மை, சுபாவம், பிதாவினுடைய திட்டம், அவருடைய அர்ப்பணிப்பு. அதுக்கு அப்புறம்தான் மனுஷனை பத்தி பேசுது. அவர் நித்திய விலைக்கரியத்தை கொடுத்து ஒருத்தனை மீட்டுறதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, நியாய பிரமாணத்தை பூரணமாக கீழ்ப்படிந்தார். இது ஆதாமினுடைய சந்ததியோ ஆதாமும் செய்ய முடியாத ஒண்ணு அவர் செய்திருக்கிறார். பிதாவினுடைய நீதியின் எல்லா கோரிக்கைகளையும் முழுவதுமாக திருப்தி செய்து ஒப்புரவாக்குதலை உண்டாக்கினார். வெறும் மன்னிப்பு மாத்திரம் இல்ல, ஒப்புரவாக்கிட்டார். இயேசுடைய சிலுவை மரணம் வெறும் மன்னிப்போட தொடர்பதை மாத்திரம் இல்லை. அதான் ஜட்ஜ் இருக்கிறாரு, உங்க கடனை இவர் கொடுத்துட்டாருங்க, நீங்க விடுதலை பண்ணலாம்னு சொல்லியாச்சு. விடுதலை பண்ணி போய் அடுத்து என்ன பண்ண போறீங்க? விடுதலை போய் இன்னொரு கடனை வாங்க போறீங்க இல்லையா? இல்ல விடுதலை பண்ணி நடுவுல போய் இருக்க போறீங்களா? விடுதலை பண்ணி நீ ஏன் வீட்டுக்கு வந்துருன்றார். எந்த குற்றவாளியை பார்த்தும் ஜட்ஜி தான் வீட்டுக்கு கூப்பிடுவானா? என் வீட்டில் என் பிள்ளை யாருன்னு சொல்லுவானா? ரட்சிப்பது வெறும் பாவ மன்னிப்போ பாவ விடுதலை இல்லை. அதுலதான் அவர் ஒப்புரவாக்குதலை செஞ்சிருக்கிறார். ஆதாமுக்கும் கடவுளுக்கும் இருந்த உறவை விட மேலா கடவுளுடைய வாசஸ்தலத்துக்கே நம்மளை கொண்டு போய் வச்சிருக்கிறார். கடவுள் எங்க மகிமையா இருக்கிறாரோ அங்க நம்மளை கொண்டு போய் வைக்கிறார் அந்த மத்தியஸ்த பணி. ஆதாம் பாவம் பண்ணாம இருந்தா கூட
ஆதாமினுடைய சந்ததிகளா நீங்கள் நானும் பாவம் பண்ணாம வாழ்ந்தா கூட இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. ஆதாம் பாவம் பண்ணாம இருந்தா நம்ம இந்த பூமியில இருந்திருப்போம், உபத்திரவம் இல்லாம சண்டை இல்லாம சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். ஆனா பரலோக நன்மைகளை, கடவுளுடைய மகிமையை பார்க்கறது, கடவுளுக்கு ருசி பார்க்கறது, கடவுளுடைய வல்லமை அனுபவிக்கிறது உங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்காது. இப்போ இயேசு, அதாவது ஆதாமு கூட இயேசு என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அவர் நேரடியா முகமுகமா, சொல்லப்போனா ஆதாம் கூட கடவுளை முகமுகமா பார்க்கல. ஆதாம் கூட கடவுளுடைய சத்தத்தை தான் கேட்டான். நீங்களும் நானும் தான் கடவுளுடைய முகமுகமா பார்க்க போறோம். இந்த பூமியில இருக்கப்ப நான் சொல்றேன், பாவத்துக்கு முன்னாடி முகமுகமா பார்க்கல. ஆதாம் பரலோகம், நானுமே என்ன சொல்ல வரேன்னா, ஆதாம் பாவம் செய்யாம இருந்து நாம பாவம் இல்லாம இருந்தா கூட கடவுளை முகமுகமா பார்க்க முடியாதுன்றேன். ஆனா இயேசு ஆதாமுக்குள்ளாம நம்மளை நேருக்கு நேரா கடவுளை பார்க்க வைக்கிறாருன்னு நான் சொல்றேன். இப்ப ஆதாம் ஏதேன் எங்க கடவுளை பார்த்தான்? அவன் பார்க்கலையே. மகிமை அடையும் பொழுது அவன் பார்க்க போறான். இப்ப அதே தான் இயேசு நம்ம கொடுத்துருக்கிறார். ஆதாமின் பிள்ளைகளா இருந்து நம்ம மேன்மை அடையிறதை விட கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கும் பொழுது அது இன்னும் மகப்பெரிய மேன்மையான ஒரு ஸ்லாக்கியம். அந்த ஒப்புரவாகுதல் அவர் கொடுத்து எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தில் நித்திய சுதந்திர கிரயத்தை செலுத்தி வாங்கியிருக்கிறார். அழிக்க முடியாத உலகம், அழிக்க முடியாத ராஜ்யம், அழிக்க முடியாத சந்தோஷம், அழிக்க முடியாத சமாதானம், எப்போ என்றென்றும் நித்திய காலமா அவரை போல அவருடைய மகிமைக்கு ஒப்பாக நம்மை வைத்திருக்கிறார். இதுதான் மத்தியஸ்த பலியில் இயேசு செய்யக்கூடிய உண்மையானது. தொடர்ந்து இன்னும் அதில் காரியம் இருக்குது. நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து செஞ்சுருவோம். ஜெபம் பண்ணலாம். காலை பண்ணி ஜெபம் பண்ணலாம்.